ராவணனுக்காக காலனை சம்ஹாரம் செய்ததோடு 16 வயதில் முடியும் மார்க்கண்டேயனின் விதியை என்றும் சிரஞ்சீவியாக இருக்க அருளி மாற்றம் செய்தவர் அமிர்தகடேஸ்வரர். அதுபோல தம் பக்தனின் வாக்கை மெய்ப்பிப்பதற்காக அமாவாசை திதியையே பௌர்ணமி திதியாக மாற்றி காட்டியவள் இத்தல அபிராமி அன்னை. இப்படி விதியும் திதியும் மாறிய திருத்தலமாக சிறப்பு பெற்று விளங்கும் திருக்கடையூர் திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு வாங்க டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம். அபிராமி அன்னையின் திருவிளையாடல்கள் மிகவும் சிறப்புக்குரியதாகும். திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தின் பட்டராக இருந்தவர் அமிர்தலிங்கம். இவரது தவ புதல்வன் சுப்பிரமணியன் ஆவான். இவர் இயல்பாகவே அன்னை அபிராமியிடம் தனியொரு ஈர்ப்பு பெற்றவர். அதன் காரணமாகவே பின்னானில் அபிராமி ஆலயத்தில் பஞ்சாங்கம் வாசிக்கும் பணியை சிறப்பாக செய்து வந்தார். திருமணமாகியும் இல்லறத்தில் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து வந்தார். இதனால் மக்கள் பலரும் இவரை பித்தன் கிழக்கன் என்று பரிகசித்து வந்தனர். அந்த காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு 2ஆம் சரபோஜிராவ் போன்ஸ்லே என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தார். ஒரு தை அமாவாசை நாளில் அவர் திருக்கடையூர் ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வந்தாராம். அங்கிருந்த பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர். ஆனால் அபிராமி சன்னதியில் இருந்த சுப்பிரமணியனோ தன்னை மறந்து அபிராமியே நினைத்து யோக நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். அதனால் மன்னரின் வருகையை அவர் கவனிக்கவில்லை. சுற்றி இருந்தவர்கள் மன்னரிடம் தங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை வழங்காமல் கண்மூடி இருக்கிறார் பாருங்கள், இவர் ஓர் பித்தன் என்று கூறினாராம். இங்கு தினமும் பஞ்சாங்கம் வாசிப்பவர் என்று புகார் கூறினாராம். சரபோஜி மன்னர் அந்த புகாரை உடனடியாக நம்பிடவில்லை. மாறாக சுப்பிரமணியன் நிஷ்டையில் இருந்து விழித்ததும் இன்று என்ன திதி என்று கேட்டாராம். அதற்கு சுப்பிரமணியன் தன் மனதில் அபிராமியின் முழுமதி போன்ற திருமுகம் நிரம்பியிருந்ததால் பௌர்ணமி என்று கூறிவிட்டாராம். ஏதோ ஒரு நினைவில் சொல்கிறார் என்று நினைத்த மன்னன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாராம். அப்போதும் சுப்பிரமணியத்திடம் பௌர்ணமி என்ற பதிலே வந்ததாம். ஆனால் அன்றைய தினமோ தை அமாவாசை நாளாகும். இருமுறை கேட்டும் எதிர்மறையான பதிலை சொன்னதால் கோபமடைந்த மன்னன், அப்படியானால் இன்று இரவு வானில் முழு நிலவை காட்ட வேண்டும். இரவு முழு நிலவு தோன்றாவிட்டால் உம்மை அக்னி குண்டத்தில் ஏற்றி விடுவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டாராம். மன்னர் அங்கிருந்து அகன்ற பிறகுதான் சுப்பிரமணியத்திற்கு அன்னையின் முழுமதி முகத்தில் மதிமயங்கி தான் திதியை மாற்றி சொன்னது புரிந்தது. அன்னையின் காரணமாக தான் சொன்ன தவறை அந்த அபிராமி அன்னையே சரி செய்வாள் என்று சுப்பிரமணியன் நம்பினாராம். அமாவாசை அன்று முழு நிலவு தோன்றாது என்பதால் சுப்பிரமணியத்தை அக்னி குண்டத்தில் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்தன. அக்கால மரபின்படி அரிகண்டம் பாட ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது அபிராமி அம்மன் சன்னதியில் எதிரில் ஆழ்குழியில் எரியும் நெருப்பின் மேல் விட்டம் ஒன்று வைத்து அதில் 100 கயிர்களால் ஆன உரியினை கட்டி சுப்பிரமணியனை ஏற்றி விடுவர். அபிராமி அம்மன் மேல் அந்தாதி பாடுவர் சுப்பிரமணியன். அந்தாதியின் ஒவ்வொரு பாடலின் நிறைவின் போதும் ஒவ்வொரு கயிறாக அகற்றப்பட்டு 100 பாடல்களை பாடி முடிக்கும் தருவாயில் அவர் அக்னி குண்டத்தில் விழுந்து உயிரிழப்பது போல் அமைக்கப்பட்டிருக்குமாம். எரியும் நெருப்பின் மேல் தொங்கும் உரியில் சுப்பிரமணியன் ஏற்றப்பட்டார். மன்னரும் பக்தர்களும் ஊர் மக்களும் சூழ்ந்திருக்க அன்னை அபிராமியை நினைத்து அந்தாதி பாடத் தொடங்கினார். 78 பாடல்கள் முடிந்து விட்டதாம். 78 கயிறுகள் அகன்றப்பட்டு விட்டன. 79வது பாடலை சுப்பிரமணியன் தொடங்கும் பொழுது அன்னை அபிராமி வானில் காட்சி தந்து தனது இடது காதில் இருந்த சந்திர தாடங்கத்தினை கழற்றி வானில் வீசினாள். அது பல கோடி நிலவின் ஒளியை அந்த அமாவாசை நாளில் வானில் உமிழ்ந்தது. அமாவாசை இருள் நீங்கி வானில் பூரண பௌர்ணமி நிலவு தோன்றியது. உரையின் கீழே மூடப்பட்டிருந்த நெருப்புகளும் முழுவதும் நறுமண மலர்களாய் மாறின. அப்போது அபிராமி அன்னை, அன்பனே வாய் தவறி மன்னனிடம் கூறிய நீன் சொல்லையும் மெய்யே என நிரூபித்தேன். தொடங்கிய அந்தாதியை தொடர்ந்து பாடி நிறைவு செய்க என்று கூறியதும் எஞ்சிய 21 பாடல்களையும் சுப்பிரமணியன் பாடினாராம். மன்னன் உள்பட அங்கு கூடியிருந்த அனைவரும் அபிராமியின் அருளையும் சுப்பிரமணியத்தின் பக்தியையும்
எண்ணி மெய்சிலிர்த்தனர். சுப்பிரமணியத்திற்கு அபிராமி பட்டர் என்ற பட்டத்தையும் மன்னன் சூடினான். அபிராமி பட்டர் மறுத்தாலும் அவரது சந்ததியினருக்காக நலப்புலன்களும் அளித்தான். அதற்கான உரிமையை செப்பு பட்டயம் பட்டர் சந்ததியினரிடம் இன்றும் இருக்கின்றதாம். சிவ திருப்பணிகள் பல செய்து பின்னாளில் ஒரு ரேவதி நட்சத்திர தினத்தில் அன்னை அபிராமியுடன் ஒன்றினார் அபிராமி பட்டர். தை அமாவாசை தினத்தன்று ஆண்டுதோறும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் சன்னதி முன்பாக அபிராமி அந்தாதி பாடப்படுவதுடன் பௌர்ணமி தோன்றும் நிகழ்வும் நடத்தி காட்டப்படுமாம். இந்த கோவில் திருக்கடையூர் திருத்தலம் சீர்காழியிலிருந்து ஆக்கூர் வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றதாம். மயிலாடுதுறையில் இருந்து செம்பனார் கோவில் ஆக்கூர் வழியாகவும் இந்த கோயில் திருக்கடையூருக்கு செல்லலாமாம். இப்பேர் பிரசித்தி பெற்ற திருக்கடையூருக்கு சென்று நாமும் அருள் பெறுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.